பேசுறீங்க, திமுக தலைவர்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன எதத்தோட அரசியல் நிலைமைகளை பத்தி எல்லாம் தெளிவா சொன்னாங்க. நாங்க இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு சிக்கலான நேரம். ஆளுநர் வந்து மெஜாரிட்டி கட்சி இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து என்ன முடிவெடுக்கிறது அதிகாரம் வந்து எங்களுக்கு இல்லை, கூட்டணி தலைவருக்கு தான் இருக்குங்கிற மாதிரி நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கக்கூடிய நாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு அப்படிதான் வெளியில சொன்னா அதை செய்தி பார்த்திருப்பீங்க. அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்க போறதா நிறைய செய்தி வந்துட்டு இருக்கு. திமுக தலைமை எடுக்கிற முடிவு எப்படி பாக்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில நாங்கள் கூடாதான். ஆமா, எந்த மாறுபட்டும் நிறுத்த கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில என்ன முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறதோ, தலைவர் எடுத்து அறிவிக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அது என்ன முடிவா இருந்தாலும் சரி. அதிமுக ஆதரவு முடிவு எடுத்தாலும் ஐயுஎம்எல்க்கு ஆட்சேபனை இல்லை. இல்ல, அந்த பிரச்சனையும் வரல. அதாவது என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாடு விஜய கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறது திமுக முடிவு எந்த முடிவா இருந்தாலும் இப்ப வந்து ஐயுஎம்எல் வந்து இந்த தேர்தலில் 100% வெற்றி பெற்ற கட்சியா இருக்கு. 100%ங்கிறதுல 2 தொழில வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி ஐயுஎம்எல் பெரிய இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இல்ல, ஒரு எங்களுக்கு எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஐயுஎம்எல் அதுல இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கொஸ்டின்ல எங்களுக்கு இல்ல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்ல. கட்சியுடைய நிலைப்பாடு ஆட்சியில யாரு இருக்க போறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் வந்து விஜய் கட்சிக்கு மெஜாரிட்டியை கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆளுநர் என்ன பண்ணணும்னு சட்டப்படி இதுவரை நடந்த முறைப்படி இந்த அவரை நிறைய பதவி பிரமாணம் செய்து அறிவித்திருக்க வேண்டும். ஆனா இதுவரை அவர் செய்யல. அப்படி செய்யாததுக்கு காரணம் எங்களுக்கு தெரியல. அது இங்கே ஒரு ஆளுநர் செய்கிறாரா அல்லது மத்தியில உள்ளவர்கள் தூண்டுதல் செய்கிறாரா என்ற விளக்கம் நமக்கு தெரியல. உங்களை சந்திச்சு ஆதரவு கொடுத்துருக்காங்க. உங்க நிலைப்பாடு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? நிச்சயமா சொல்லிட்டோம். அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க எந்த சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்க? நாங்க பாஜக கூட போறது இல்லைங்கிறது உறுதியா இருக்கு. பாஜகவுல அவங்க சொல்லல, அது பிரச்சனையே வரல. ஆதரவு கேட்டாங்க. திமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குது. நாங்களும் மதச்சார்பற்ற கூட்டணி தான் வச்சிருக்கோம். பிஜேபி பத்தி அந்த பேச்சே வரல. மதச்சார்பற்ற கூட்டணி நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியா 20 தொகுதியாங்கிற கொஸ்டினே கிடையாது. நாங்க எப்போதும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில நாங்க இருக்கிறோம். அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு எதாக இருந்தாலும் அதுக்கு ஆதரவு தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவோம்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்புறோம். அவர்கிட்ட நாங்க சொன்னோம், எங்களுக்கு நீங்க ஆதரவு கேட்கறத திராவிட முன்னேற்ற கழக தலைவரே கேட்குங்களேன் அப்படின்னு சொன்னபோது நாங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னா நீங்க சொல்ற நிலையில நாங்களே கேட்போம், கேட்டு எங்களுக்கு கருத்தை சொல்லுவோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முடிவெடுக்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர்றோம். இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் எங்க முடிவு அப்படின்னு நிச்சயமா கேட்கலாம்.
அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? திமுக என்ன சொன்னாங்க? இல்ல அதான் அந்த முடிவு எங்களுக்கு சொல்லல. சொல்றேன்னு ஐயா, இப்ப காங்கிரஸ் கட்சி பாஜக காரணம் காங்கிரஸ் கட்சி இல்ல அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் விஜய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சிருக்கிறார். கூட்டணி கட்சியை தோற்கடிக்கிறார். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டுடைய கவர்னருடைய பொறுப்பு என்ன? மெஜாரிட்டியாக யாரு வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்துவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றதுதான் வழக்கம். இவ்வளவு காலமா அதான் நடந்தது. அது நடக்கணும்னு நாங்க விரும்புறோம். அதான் நடக்க வேண்டும் என்று நினைச்சுட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்தாங்க எல்லாத்தையும் அதை நாங்க சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்தையும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதையும் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து வலுவா இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிந்த உடனேயே போய் தமிழக காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு கடுமையான அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இல்ல, திமுக அதை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. பாஜக தேர்தலை சந்தித்து அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா ஒரே விளைவா இருக்கு. அரசியல் எதுவும் நடக்கலாம், எது நடக்கலாம். அதை தீர்மானிக்கிற இடத்துல நாங்க இல்லை சார். தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அது அது நடந்தா அது பெரிய அதிசயமா தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற எது நல்லதோ எடுக்கணும். அது நிச்சயமா நல்லது எடுப்பா. சரி.